வணக்கம். உங்கள் தமிழ் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் தாலிக்கொடியை பற்றி மெயினாக சொல்ல போகிறோம். வகை வகையான தாலிக்கொடிகள் சில மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. என்ன விதமான தாலி, என்ன விதமான கொடிகள், என்ன விதமாக செய்ய வேண்டும் மக்களுக்கு. அதுவும் ஸ்பெஷல் எங்களோட தமிழ் மக்களுக்கு எங்களோட கோல்டு எங்கே போனாலும் 22 இருக்கும். அப்படி அதில் ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் தாலிக்கொடியில் ஸ்பெஷலிஸ்ட். அதுதான் தாலிக்கொடி நானே இந்த கையால் செய்து கொடுத்ததால நான் மெயினா இந்த தாலிக்கொடி பாத்தீங்கன்னா இது கொம்பு தாலி, முத்து, பவளம் இந்த கொண்டு வச்சு ராஜாராணி கோயில் இப்படி செய்யலாம். இதுல முகப்பு இப்படி வரும். நான் 7 பவுன் கொடி மெல்லி சக்குறாக்களுக்கு மெல்லிய தாலிக்கொடி. இது 7 பவுன் வைரக்கொடி. இந்த இருக்கு. இது கொம்பு தாலி தனியே இருக்குது. இது உங்களுக்கு தாலி பொருத்தமானாக்கள் அவைய வம்சத்தாலி இது கட்டலாம். அடுத்தது இது பிள்ளையார் தாலி. நாங்க நேரடியா அதுக்குரிய விளக்கத்தை தருவோம். இது எதுக்காக அந்த தாலி கட்டுறது யூஸ் பண்றது உண்டு. இது ஒரு வகையான அம்மன் தாலி, ஸ்பெஷல் டிசைன், பிள்ளையார், லக்ஷ்மி. இதுல சங்கிலி கொடி, இதுல கச வச்சு இருக்குது. இது ஒரு மாடல். இந்த கொடி இந்த முகப்பு போடலாம், இல்ல கைப்பிடி முகப்பு போடலாம். உங்களுக்கு வகை வகையா எது பண்ணாலும் செய்யலாம்.